கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்தம் கன்னியா ராசி, உத்திரம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி இருக்கு. இறைவனை ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கிறது, நுணுக்கமான சிந்தனை, பர்ஃபெக்ஷன் தேடும் மனம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்படி இறைவனுடைய பரிபூர்ண அருள் ஒருத்தருக்கு அந்த கன்னியா ராசிக்கு ஆன்மா அவரை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், யோசனை குறையும், ஆன்மீக ஞானம் வளர்கிறது அப்படின்னு அர்த்தம். உணர்வு உச்சம் அடையும் போது அந்த ஒரு சில விஷயங்கள் என் மனம் ஏன் அமைதியாக இல்லைன்னு அப்பதான் வழிபாடு பண்றேன், அவ்வளோக்குள்ள உனக்கு நல்லது. சரியான வாழ்க்கை தேடிய ஆன்மா அமைதியில் தான் பதில் கண்டது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மையான வார்த்தை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா வந்து ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே இந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்தம் கன்னியா ராசி, உத்திரம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி இருக்கு. இறைவனை தேடி ஆன்மா பயணம். அதாவது கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது சிறு பொருளை தேடி பெரும் சத்தியத்தை அடையும் ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கன்னி ஆன்மா எப்பொழுதும் தேடும் சரியானது என்ன, தவறானது என்ன, கரெக்டாக பார்க்கும். ஸோ இது சரியான வழியா தவறான வழியா அப்படிங்கிறது அந்த ஆன்மா கேட்கும். அந்த வாழ்க்கையை திருத்தி கொண்டே இருக்கும். அதாவது ஆனால் ஒரு நாள் அது கேட்கும், எல்லாம் சரியாக இருந்தாலும் ஏன் மன அமைதி அடையவில்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஏன் என் மனசு அமைதியாக இல்லை, ஏன் என் மனசு எங்கேயோ அலப்பாஞ்சுன்னு இருக்கு, ஏன் என் மனசை என்னால் அடக்க முடியல, ஏன் என்னால் வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆன்மாக்கு அந்த கேள்வியே ஆன்மாவின் விழிப்பின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். தேடும் இறைவன் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை தேடும். முதல் விஷயம் அம்மனை தேடும். அம்மன் விஷயம்தான் அவங்களுக்கு ரொம்ப, அம்மன் சம்பந்தப்பட்ட தெய்வம் முதல். அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஓகே, அவங்க ஐக்கியம் ஆகலைன்னு சொன்னா ஆண் தெய்வம், அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வத்தை பிடிச்சிருவாங்க. ஆனா பரிபூர்ண அருள் அவங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. உத்திரம் ஹஸ்தம் சித்திரை எப்போதுமே பரிபூரணமாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கிறது, நுணுக்கமான சிந்தனை, பர்ஃபெக்ஷன் தேடும் மனம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அப்படி இறைவனுடைய பரிபூர்ண அருள் ஒருத்தருக்கு அந்த கன்னியா ராசிக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் குறை காணும் மனம் ஞானமாக மாறிடும். குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசு ஞானமாக மாறுமா, யோசனை அமைதியாக மாறும், பர்ஃபெக்ஷன் பரிபூரணம். ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்போது இந்த ஒரு கன்னியா ராசி இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து இறைவனை தேடி இந்த ஆன்மா பயணம் அப்படின்னு சொன்னால் யார் மூலமாக நீ போகணும் அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி சித்தர் மாதிரி மனசில் நினச்சா உனக்கு ஏதோ ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அதாவது இந்த ரெண்டு கண்ணுடைய அந்த இது வந்து அந்த புருவ மத்தியில் கொண்டு வந்துடணும். புருவ மத்தியில் கொண்டு வந்து அந்த பதஞ்சலி சித்தரை நீ மனசில் நினச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பதஞ்சலி சித்தர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தின் மூலம் மனதை அடக்கும் வழியை கற்றுத்தந்தவர்
பதஞ்சலி சித்தர். கண்ணை மூடினா அந்த 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 கண்ணுடைய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெற்றி புருவத்துக்கு வந்து நம்ம எப்படி வச்சுக்கணுமா அந்த அப்படியே இப்போ நான் நினைக்கிறேன் அப்படியே எனக்கே இப்போ அந்த கண் அப்படியே இந்த இடம் அப்படியே ஊறுறது அப்படியே ஏதோ ஒரு சம்திங் ஒரு நிமிஷம் சொல்லும் போதே அப்படியே சிறு அப்படின்னு என்ன அந்த விஷயம். கன்னி ஆன்மா அவரை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், யோசனை குறையும், ஆன்மீக ஞானம் வளர்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். அப்போ உன்னுடைய புண்ணியமான விஷயங்கள் என்ன? ஒழுக்கம், சேவை மனம், அறிவை நல்லா பயன்படுத்துவ, சேவை மனம் உண்டு, 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய, ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்ன நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு, சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா யாராவது தப்பு செஞ்சா இவங்களுக்கு பிடிக்காது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பிடிக்காது, யாராவது தப்பு செஞ்சா உடனே தட்டி கேட்டுருணும். யாரா இருந்தாலும் சரி, தப்பா அவங்க யாரு என்னன்னா பார்க்க மாட்டேன். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மனசுல அது தப்புன்னு பட்டுதுன்னா உடனே பட்டுன்னு கேட்டுருவேன். இப்ப நீ செய்யற தப்பு ஒழுங்கா செய்யறதா இருந்தா செய்யலன்னு நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்கு. இது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பக்திங்கிறது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் சில பேருக்கு கோவில் வரைக்கும் வருவாங்க, ஆனால் சாமி கும்பிட மாட்டாங்க. மன்னிப்பு கும்பிட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்வாங்க. சில கோவில் வரைக்கும் போவாங்க, ஆனால் சாமி கும்பிட மாட்டாங்க. ஸோ உள்ளே போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது. ஆனால் சில பேர் அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறதும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த தெய்வத்துடைய உண்மையான ஒரு சில விஷயங்கள் எப்போ இவங்களை ரொம்ப உணர வைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ, எப்போ ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கோ, எப்போ ஹெல்த் பிரச்சனை ரொம்ப வருதோ, அப்போ வந்து உன்னை உள்ளே அமைதி தேட வைக்கும். அப்போ தான் இறைவனை தேடுறதுக்கு தோணும். ஹெல்த் இஷ்யூ வரும்போது, ஏதாவது வேலை சுமையாக வரும்போது, மன அழுத்தங்கள் அதிகமாக வரும்போது இறைவனை தேடக்கூடிய அப்போ தான் அந்த உனக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் உனக்கு தோணும். எப்படி என்ன பண்ணணும், மனசோர்வு உச்சம் அடையும் போது அந்த ஒரு சில விஷயங்கள், என் மனம் ஏன் அமைதியாக இல்லைன்னு அப்போ தான் கேள்வி கேட்க தோணும். இறைவன் வழிகாட்டும். அப்போ தான் இறைவன் உனக்கு வழிகாட்டுறார். நீ உண்மையிலேயே நீ வந்து உன்னுடைய விஷயத்துக்கு அம்பாள் வழிபாடு நீ நிறையா பண்ணு. எவ்வளோ அம்பாள் வழிபாடு பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு நல்லது. சரியான வாழ்க்கை தேடிய ஆன்மா அமைதியில் தான் பதில் கண்டது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மையான வார்த்தை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்போது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதாவது சுத்தமாக கற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். கன்னி ஆன்மா இதை உணர்ந்தால் அது முழுமை அடையும். ஒரே இன்னொன்று வந்து என்னென்ன, கன்னி ஆன்மா குறையில்லாத வாழ்க்கை தேடும், சந்தோஷமான வாழ்க்கையை தேடும். ஆனால் இறுதியில் அது உணரும் அமைதி தான் பரிபூரணம். அதுவே ஆன்மீக உயர்வு. ஸோ கன்னியாராசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையான வரிகள். கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அந்த பதஞ்சலி சித்தர், ஆன்மா, உள்ளுணர்வு, தெய்வ வழிபாடு, இந்த கரெக்டாக இந்த கன்னியாராசி மூவ் பண்ணாங்கன்னு சிறப்பாக இருப்பாங்க. இதுதான் இறைவனை தேடிய ஆன்மா பயணம்.